கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான், அதுவும் செம்ம த்ரில்லர். 208 ஈடன் கார்டன்ஸ்ல அடிச்சாங்க. 207 ஒரு ரன்ல வந்து தோத்துட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த மேட்ச் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். அந்த சிஎஸ்கே ஆர்சிபி பஞ்சாயத்து அதெல்லாம் பார்த்தோம்ல. அதே மேட்ச் மாதிரியே முக்காவாசி வந்து ஒரு கோஇன்சிடென்டலா என்னன்னு தெரியல. இந்த கேகேஆர் ஆடுற மேட்சும் போச்சு. எந்த அளவுக்குன்னா 200 பிளஸ் டார்கெட் ஃபர்ஸ்ட் சரியா சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 ஓவர்ஸ்ல 43 ரன்ஸ் அடிக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட். ராஜஸ்தானுக்கு அந்த டார்கெட் இருந்துச்சு, சிஎஸ்கே அந்த டார்கெட் இருந்துச்சு. செகண்ட் வந்து அதே மாதிரி ரியான் பராக் 90 பிளஸ் அடிச்சாரா, அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரம் 90 பிளஸ் அவுட் ஆயிட்டாரு. ரியான் பராக் 90 பிளஸ் அவுட் ஆயிட்டாரு. ரியான் பராக் நம்ம வரும், அவருக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு சரிங்களா. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கடைசி ஓவர்ல எஸ் தூபே ஸ்ட்ரைக்ல இருக்காரு. இங்கேயும் எஸ் தூபே ஸ்ட்ரைக்ல இருக்காரு. 3 பால்ல 13 ரன் வேணும், அங்கேயும் 3 பால்ல 13 ரன் வேணும். அங்கேயும் பவுலிங் டீம் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, இங்கேயும் பவுலிங் டீம் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இதுல நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. பட் அதுல வந்து டியூ கிரெடிட்ஸ் டு ரியான் பராக் அண்ட் ஆஃப் கோர்ஸ் சுபம் துபே நல்லா எடுத்துட்டு ஆஃப் கோர்ஸ் அனன்யா பாண்டே. சாரி, அது வந்து ஆக்சுவலி நிறைய ட்ரோல்ஸ் போயிட்டு இருக்கு, அது வந்து மென்ஷன் பண்ணணும். சோ 95 ரன்ஸ்ல வந்து ரியான் பராக் வந்து தன்னோட விக்கெட்டை தன்னோட கிரஷ்காக வந்து தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபனியான மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை ஃபனியா சொல்லணும்னு அர்த்தம். 95 வந்து அனன்யா பாண்டே புடிச்ச நம்புறான். அவன் ஸ்டேடியம் வந்ததுனால 95 அவுட் ஆயிட்டாராம்.